ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முதல் ஞாயிறு. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக அவரது உள்ளம் துயரமடைந்தது. தொடக்க நூல் 6:5. எனவே பாவம் செய்த மக்கள் அனைவரையும் வெள்ளத்தால் அழித்த இறைவன் தம்முடைய நோவாவை மட்டும் பாதுகாத்து அவனுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இதுவே இன்றைய வாசகம். உடன்படிக்கை கடவுள் இறைவன். இவ்வாசகத்தில் உடன்படிக்கை என்ற சொல் 5 முறை பயன்படுத்தப்படுகிறது. உடன்படிக்கை என்பது 2 பேர் உடன்பட்டு ஓர் அமைப்பை அல்லது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகும். இங்கு கடவுள் நோவாவோடும் அவர் புதல்வர்கள் மற்றும் உயிரினங்களோடும் உடன்படிக்கை செய்கிறார். அழிவுக்கு பின், வெள்ளத்திற்கு பின் அன்பின் வெளிப்பாடு இவ்வுடன்படிக்கை எனலாம். கடவுள் தம் அன்பு பெருக்கால் தூண்டப்பட்டு சதை உள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது 9:11 என்ற உறுதிமொழி தருகிறார். அதற்கு சான்றாக வானவில்லை நியமிக்கிறார். இதற்கு பொருள் கடவுள் தம் மக்களை, தம் படைப்பை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார் என்பதாகும். இத்தகைய அன்பு கடவுளுக்கு நாம் பதில் அன்பு காட்ட வேண்டாமா? கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கையில் படைப்புகள் நோவாவோடு அல்லது அவர் பிள்ளைகளோடு மட்டுமன்றி உயிரினங்கள் அனைத்தோடும் உடன்படிக்கை செய்கிறார் கடவுள். எனவே இந்த உடன்படிக்கையால் மனிதன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் என்பது மட்டுமன்று, படைப்புகள் பாலும் கடமை கொள்ள வேண்டும் என்பது புலனாகிறது. பிரான்சிஸ் அசிசியார் பறவைகளையும் மிருகங்களையும் சகோதர சகோதரி பட்டம் கொடுத்து அழைத்து அவற்றிற்கு அன்பு செய்தார் என்பது வரலாறு. மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், கல், மண், பாறை, விண்ணக படைப்புகள் பால் நம் கண்ணோட்டம் என்ன? அவையும் இறைவனுடைய படைப்புகள், நமது நன்மைக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக என்பதை உணர்ந்து அவற்றிலே கடவுளை, அவரது கைவன்மையை கண்டு அவரை போற்றுகிறோமா? அவற்றை அழித்து ஒழித்து நாசம் செய்கிறோமா? அல்லது பொறுப்புணர்ச்சியோடு அவற்றை பயன்படுத்துகிறோமா? சிறப்பாக இந்தியாவிலே இயற்கை மரங்களை அழித்ததனாலே மழையின்மை, வறுமை, பஞ்சம் இவையெல்லாம் நாமே ஏற்படுத்தி கொண்டவை அல்லவா? படைப்பு எல்லாம் ஆண்டவரை புகழட்டும். திருப்பாடல் 149:5. அவற்றோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை புகழ்வோம். திருப்பாடல் 148:7-13. உடன்படிக்கையில் மனித இனம். உங்களோடும் உங்கள் சந்ததியோரோடும் என் உடன்படிக்கையை நிறுவுவோம் என்பதன் மூலம் மக்கள் அனைவரும் இறைவனின் உடன்படிக்கையில் அடங்குவர் என்பது புலனாகிறது. எனவே தனித்த முறையில் நாம் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது. சமூகத்தோடு இணைந்து மக்களை அன்பு செய்யும் போதுதான் நாம் இறைவனுடைய உடன்படிக்கைக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்கிறோம். இறைவன் மனிதன் உடன்படிக்கை, மனிதன் உடன்படிக்கையில் தான் பொருள் பெறுகிறது.
எனவே தான் நான் ஆண்டவரும் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்றார். அயலாரை அன்பு செய்வோம், அதுவே ஆண்டவரை நாம் அன்பு செய்வதாகும். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இறைவனின் மக்கள். 2ஆம் வாசகம் 1 பேதுரு இயல் 3 இறைவாக்கியங்கள் 18-22. பவுலடியார் போல் ஒரு குறிப்பிட்ட தல அவைக்கோ திரு அவைக்கோ தனிநபருக்கோ அன்றி அகில திரு அவைக்கும் நமது ஆண்டவரின் பிரதிநிதியாகிய பேதுரு எழுதிய மடலின் பகுதியே இன்றைய வாசகம். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த நீரோவின் கால பின்னணியில் கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த எழுதப்பட்டது. கிறிஸ்து நம் வழிகாட்டி. கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறை இறந்தார். அவர் உங்களிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவர்களாகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். 38. எருசலேம் பேராலயத்தில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைத்தான் செல்ல முடியும். ஆண்டின் சில விழா வேளைகளில் மட்டும் திரைச்சீலைக்கு பின் இறைவனின் உடனிருப்பை உணர்த்தும் உடன்படிக்கை பேழை உள்ள இடத்திற்கு சென்று தொடர்பு கொள்ள முடியும். அப்பேராலயத்தில் மீண்டும் மீண்டும் பல்வேறு பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் வர இருக்கும் பலியின் முன்னோடிகள், வெறும் நிழல்கள். இயேசு மட்டும் ஒரு முறை மட்டுமே தன்னை தகன பலியாக்கி நம் பாவங்களை போக்கினார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். எபிரேயர் 10:10. தம் பலியின் வழியாக நம் அனைவரையும் இறைவனின் சன்னிதானத்திற்கே அழைத்து சென்று இறைவனுடன் இணைத்து விட்டார். கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் நம்பிக்கையோடு இறைவனை அணுக துணிவு கொண்டுள்ளோம். எபேசியர் 3:12. நம்மை நீதிமான்களாக்க அவர் பாடுகள் பலப்பட்டார். அவரது பாடுகள் அவருக்கு மகிமையை தேடித் தந்தன. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். பிலிப்பியர் திருமுகம் 2:9-10. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. மத்தேயு 5:10 என்ற நமது ஆண்டவரின் வாக்கு அவரது தொண்டர்கள் இவ்வுலகில் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவர் என்பதை குறிக்கிறது. எவனாவது என் சீடனாக இருக்க விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற நமது ஆண்டவரின் கட்டளை நமது கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கின்றது. தனி மனிதனை இறைவனிலிருந்து பிரிக்கவும் திரு அவளை அழிக்கவும் உழைக்கும் அமைப்புகள் பல, தீய சக்திகள் வெள்ளமென எழுந்தாலும் உண்மைக்காக நன்மைக்காக அனைத்து சக்திகளையும் எதிர்த்து போராட நாம் தயாராக இருக்க வேண்டும். நமது ஆண்டவரே இதில் நமது வழிகாட்டியாவர். நோவாவின் பேழை. பெருவெள்ளத்தில் அனைத்து குடும்பமும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இது நமது திருமுழுக்கின் முன்னோடி ஆகும்.
திருமுழுக்கின் தண்ணீர் உடல் அழுக்கை அன்று உள்ளத்தின் கரையை போக்கும் கருவியாகும். திருமுழுக்கு குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதும் கையொப்பம் விடுகிறோம். நான் உன்னுடைய தந்தையாய் இருப்பது போல் நீ என் மகனாக இருப்பாயா என்ற கேள்விக்கு ஆமென் என்று கூறுவதே நம் திருமுழுக்கு வேளையில் கடவுளுக்கு கொடுக்கும் வாக்காகும். என்றோ இருந்து அழிந்த ஒரு சக்திக்கல்ல, மரணத்தையே வென்ற கிறிஸ்துவுக்கே நாம் ஆளாவோம் என்று வாக்களிக்கிறோம். என்றும் என்னுடன் என்னில் இயேசு வாழ்கிறார், எனக்கு என்ன பயன் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்கின்றேனா? நற்செய்தி மார்க்கு இயல் 1 இறைவாக்கியங்கள் 12-15. இன்றைய வாசகம் இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டதையும் அவருடைய போதனையின் சுருக்கத்தையும் எடுத்துக் கூறுகிறது. இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. இந்நற்செய்தியை 2 வழிகளில் நாம் வாழ்வுபடுத்தலாம். சோதனைகளை கண்டு தளர்ந்து விடாது மனம் திரும்பிய புது வாழ்வு வாழ வேண்டும். இயேசு சோதனையை எதிர்பட வேண்டும். ஆவியாரே இயேசுவை பாலை நிலத்திற்கு இட்டுச் செல்கிறார். 1:12. பாலைவனம் கூட இயேசுவை தந்தையிடமிருந்து பிரிக்க முடியாது. தனிமையான இடத்திற்கு இயேசு செல்வது தந்தையுடன் உறவு கொள்வதற்காகவே. மார்க்கு 1:45, லூக்கா 4:42. எனவே தான் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். 1:35 என்பார் மார்க்கு. என் அன்பான மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன் 1:1 என்ற தந்தையின் சொற்களை தொடர்ந்து இயேசுவின் பாலைவன வாழ்வும் சோதனைகளும் எழுதப்படுவது இயேசுவின் வாழ்வில் போன்று நமது வாழ்விலும் இன்பமும் துன்பமும் வருவது இயற்கையே என காட்டுகிறது. எனவே சோதனைகள், துன்பத் துயரங்கள் கண்டு நலிந்து விடுவது கிறிஸ்தவர்களுக்கு அழகு அன்று. சோதனைகளில் தான், பாலைவனத்தில் தான் இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்வோம். பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளிடம் பேசுவேன். ஓசையா 2:14 என்பது நமக்கு கூறப்பட்டது. மேலும் இயேசு பாலைவனம் சென்று சோதிக்கப்பட்டது நமக்கு உதவி செய்யவே எனலாம். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுபவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். எபிரேயர் 2:16. நம் தலைமைக்கு ஒரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர். எபிரேயர் 4:15-16 என்ற சொற்கள் நம்முடைய துன்ப துயரங்களில் நமக்கு துணை நிற்பனவாக. நாம் மனம் திரும்ப வேண்டும். இறையரசு என்றும் நம் அருகில் உள்ளது. படைப்பு வழி, மீட்பு வழி, இயேசு வழி, நற்செய்தி வழி, அருட்சாதன வழி, கால அறிகுறிகள் வழி இறைவன் என்றும் நம்மை எதிர்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இறைவனின் தீர்ப்போ என்றோ ஒரு நாள் நாம் நினைவிழந்த நிலையிலே, கடைசி மூச்சை பிடித்து கொண்டிருக்கும் தருணத்திலே நம்மை எதிர்படுவது அன்று. மாறாக வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் இறையரசு நமக்கு இட்டு செல்லும் சவால் கொண்டிருக்கும் மணித்துளிகளை. எனவே தான் இறையரசு நெருங்கிவிட்டது என்று
தெரிநிலை வில்லையிலே கூறும் இயேசு உடனே தொடர்ந்து மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஏவல் வினையில் நம்மை செயல்படுத்துகிறார். இறைவன் நிபந்தனையின்றி நம்மை அன்பு செய்கிறார். இதுதான் இறையரசு. இறைவனின் இந்த நேரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இறைவனின் இந்த அளப்பரிய அன்பை ஏற்றுக்கொண்டால் அந்த இறைவனை நாம் முழு சுதந்திரத்தோடு பிற தோழமையிலே, பிறர் அன்பில், பிறருக்கு நீதி வழங்குவதில் நாம் காட்ட வேண்டியது கடன். இதுவே மனம் திரும்ப நற்செய்தியை நம்புங்கள் என்பதின் முழு பொருள். முற்கால யூதர் பூவுலக ஆட்சி செய்ய ஆண்டவர் வருகிறார். திருப்பாடல் 96, 13, 97, 9, 98, 9, 10 என்று ஆர்வலித்தனர். தந்தாய் உமது அரசு வருகை. லூக்கா 11:2 என்று நாமும் குரல் ஒலிப்போமா? அவ்வரசு நம்மில் வர நான் எனது என்ற சுய வெறியிலிருந்து விடுபட்டு அன்பு, அமைதி, நீதி நமது வாழ்வில் வேரெடுத்து வளர முயற்சிகள் செய்வோமா? கடவுள் அரசு அருகில் உள்ளது. இது ஒரு நிலை. மனம் திரும்புங்கள். இது ஒரு கடன். இதை உணர்வோமா? உணர்ந்து கொள்ள இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.